வெப்ப அலைனா என்ன சார்? வெப்ப அலை 40 டிகிரிக்கு மேலே டெம்பரேச்சர் போயிட்டு ஒரு 2 நகரங்களில் வந்து ஒரு இயல்பு கடலில் 4 டிகிரி கூட படுத்துனா அந்த பகுதியில் வந்து வட உள் மாவட்டங்கள், அந்த பகுதியில் நார்த் இந்தியன் டிஸ்ட்ரிக்ட் வட உள் மாவட்டங்கள் வெப்ப அலை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே 6-7 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு வந்து தீவிர வெப்ப அலைன்னு சொல்லுவோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அது அனல் காற்று அதிகரிச்சா வெப்ப அலை. ஆமாம். இப்போ இந்த வெயிலை எப்படி எதிர்கொள்ளலாம் சார்? ஏன்னா ரொம்ப இந்த குறிப்பிட்டு நீங்கள் சொன்னீங்க அந்த 3 to 4 அந்த டைமில் தான் உச்சி வெயில் 12 மணின்னு சொன்னாலும் கூட வெயில் அதிகமாக கிரகிக்கிற நேரம் வந்து 3 to 4ன்னு சொன்னீங்க. அந்த டைமில் வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னீங்க. தவிர்க்க முடியாத சூழல் காரணமாக போகக்கூடிய நிலை. பருத்தி ஆடை போட்டுங்க, வெள்ளை நிறத்தில் ஆடை, மேலே தலைப்பாக, அப்படி ஒரு பாதுகாப்போடு போக வேண்டியதான். அந்த மாதிரி கையில் தண்ணியை வச்சுக்கணும், அதிகமாக நீரை அருந்த வேண்டும். இந்த மாதிரி ஒரு வழிமுறைகளை தான் நம்ம பின்பற்றுவது நல்லது. இப்போ மேற்கு வங்கத்தில் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்கல்ல? ஆமாம். மேற்கு வங்கம் அதை ஒட்டிய மாநிலங்கள்ல கவனமாக இருக்கணுங்கிறது தான், ஆக்ஷன் எடுக்கணுங்கிறது தான். ரெட் அலர்ட்னா நடவடிக்கை எடுன்ட்டான். அந்த நடவடிக்கைனா இந்த மாதிரி காலகட்டங்களில் வெளில போகாதுங்க, வெப்பம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஐடியா கொடுக்குறது தான், வேற ஒன்றும் இல்லை. பயமுறுத்துறதுங்கிறது அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும், தயாராக இருக்கணுங்கிறது தான். இல்லை, இப்போ வெயில் பற்றி இப்போ நம்ம கொடுக்குற முக்கியத்துவம், இப்போ மழை காலங்களில் முன்னாடியே சொன்ன மாதிரி, நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் சொன்ன மாதிரி, மழை பற்றி தெரிஞ்சுக்க கொடுக்குற ஆர்வம் வெயில் பற்றி தெரிஞ்சுக்க கொடுக்க மாட்டாங்க. வெயிலுங்கிறது விடுமுறை காலம், அப்படி ஜாலியாக இருப்பாங்க. மழை காலம் அப்படிங்கிறது மழைனாலே பயம்னு இருக்கும். எங்கே அதிகமாக மழை பொழி வந்துடுமோ, வெள்ளம் சூழ்ந்துருமோ அப்படிங்கிற பயம் இருக்கும். அதனால மழை பொழி எப்படி இருக்கு, எங்கே இருக்கு, குறையுமா இருமாங்கிறதான். எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி போகிறதுக்கு வழி இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. அது இயற்கை அதோட வேலை சரியா பண்ணிட்டு இருக்கின்றீங்க. ஆமாம்மா. அந்த இதெல்லாம் 60 சென்டிமீட்டர்லாம் சர்வசாதாரண பெய்யும் சார். 50 சென்டிமீட்டர்லாம் பெங்களூர் அதிகமான மழை பொழிவு காலங்களில், நம்ம மேற்கு பகுதிகளெல்லாம் பாம்பேல 93 சென்டிமீட்டர்லாம் பெஞ்சிருக்கு. நீர் போச்சுன்னா அவ்வளோதான், நார்மல் லைஃப் அவ்வளோதான். நீர் போகிறதுக்கு தடங்கள் இருக்கணும், அவ்வளோதான். இல்லை சார், இப்போ இந்த மழை காலங்கள் அப்படின்னும் போது அதுக்கு நாம கொடுக்குற முக்கியத்துவம், மழை பொழிவு எவ்வளோ இருக்கு, இல்லை எப்போ வரும் வராது அப்படின்னு அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வெயிலுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம் வழக்கமா. மழை காலங்களில் நம்ம இந்த மாதிரி நிகழ்ச்சிலாம் பண்ணு, வெயில் காலம் இந்த மாதிரி நிகழ்ச்சிங்கிறது ரொம்ப ரேர் தான். ஆனா இப்போ வெயிலுடைய அளவு அதிகமா இருக்கு அப்படிங்கிற உணர்வு ஏற்பட்டதுனால தான் இப்போ வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு வெயிலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் காட்டுறாங்க. இது உண்மையிலே மாறுதா சார்? இப்போ இந்த காலநிலை அப்படிங்கிறது வெயில் காலம் வரப்போறதா உடனே ஏசியை கிளீன் அப் பண்ணி ரெடி பண்ணி வைப்பாங்க. அதுதான் அதான் நடந்துட்டுருக்கு. அதனால வீட்டுக்குள்ளே நல்லா குளிராக இருக்குது, அது வெப்பத்தை வெளியில் தள்ளிடுறது. வேற என்ன, ஒட்டுமொத்தமாக பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது. பாதிப்பெல்லாம் இருக்காது, பட் அதுக்கு நம்ம தயாராக இருந்தோம். அதனால பாதிப்பு இல்லைன்னு சொல்லிவிட்டு உச்சி வெயில் வெளில ஒரு 2.25 வெறும் தலையோடு நடந்தாலும் பிரச்சனைகள் வரலாம், நம்ம உடம்பு தாங்காட்டா. அதுதான் வேற மனிதர்களுக்கு கீழே இயற்கையை சார்ந்து நான் சொல்றேன் சார். இப்போ காலநிலை மாறுது, ஒட்டுமொத்தமா உலகமே வந்து ஒரு பெரிய பேரிடர்களை சந்திக்க போறாங்க. மழைப்பொழி இல்லாத இடங்கள் அதிக மழைப்பொழி இருக்கும், வறண்ட நிலங்கள்ல அதிக மழைப்பொழிவும், மழைப்பொழி இருக்கிற இடத்துல பெரிய வறட்சியும் காணப்படும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையிலேயே அது நடக்குமா? அதுக்கான மாற்றங்களை வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் நடக்கும், ஏதான ஒரு இடத்துல நடக்கும். இப்போ துபாயில் மழைங்கிறோம், அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஏதான ஒரு நிகழ்வு. 2 வருஷத்துக்கு முன்னாடி கனடா 8-9 மாதம் குளிராக இருக்கும், 3 மாதம்தான் உங்களுக்கு நார்மல் டெம்பரேச்சர் ஓரளவுக்கு தாங்கக்கூடிய இருக்கும். அந்த டைமில் அங்கே சம்மர்லேயே 42, 44, 45 போச்சு கனடாவில், நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடியது. இதெல்லாம் ரஷ்யா சைபீரியாலாம் குளிரான பிரதேசம், -50 போகும் எப்போது குளிர் காலத்தில். அங்கேயே 38 டெம்பரேச்சர் வரும்போது அவங்களால தாங்க முடியல. ஏன்னா அங்கே வீட்டில் ஃபேன் கூட இருக்காது, ஏசியும் இருக்காது, அவங்களுக்கு பயன்பாடு தேவையே இல்லை. 38 அவங்களால தாங்க முடியாது. நீர்நிலையை நோக்கி தான் மக்கள் ஓடினார்கள். ஸோ அதனால் அங்கங்கே உலகத்தில் ஏதாவது சில பகுதியில் ஏதோ ஒரு நிகழ்வு நடந்து கொண்டு தான் இருக்கும். அதுதான் 50 டிகிரிலாம் சர்வசாதாரணமாக அந்த பெடோயின்ஸ் எல்லாம் சகாராவில் இல்லையா? ஸோ அதற்கேற்ற மாதிரி அவங்க வெள்ளை உடைகள்லாம் உடுத்தி, பருத்தி உடைகளை உடுத்தி அந்த ஒட்டகத்தை மேலே பேணு தானே இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கெல்லாம் அதுக்குன்னு ராஜஸ்தான் ஐயோ வெப்பாலை பீசப்படுறது நம்ம ஜாகிரதையாக இருக்கணுங்கிறது அவங்க இயல்பாகவே அப்படி தான் இருப்பாங்க. சரி சார், ஒட்டுமொத்தமாக நம்ம இந்த நிகழ்ச்சியில் பேசும்போது நீங்கள் சொன்ன விஷயங்கள் பார்த்தோன்னா, இந்த வெயில் நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. வழக்கத்தை விட அதிகமான வெயில் இருக்கா, இது எதிர்காலத்தில் என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கு. ஆனால் நீங்கள் சொல்றபடி பார்த்தோன்னா இது பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது. உணவு முறை வழக்கமாக இருக்கிற வெயில் தான் இருக்கு. இப்போ உணவு முறை கூட முன்னாடி வெளியில போய் பழகுவாங்க, இப்போ ஏசி புழக்கம் அதிகமானதுனால வெயிலுங்கிறது ரொம்ப அதிகமாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். உண்மையிலே நிறைய பேர் ஒரு அச்சுணர்வோடு இருந்தாங்க, வெயில் அதிகமாக இருக்கு, என்ன தாக்கத்தை ஏற்படுத்துமா, ஏதேனும் பாதிப்பு வருமா,
இப்போ அதிக வெயில்னா அதிக மழை இருக்குமா அப்படின்ற ஒரு அச்சுணர்வு இருந்தது. அதெல்லாம் எதுவுமே கிடையாது, வழக்கமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. மாறும். இந்த வருடம் இருக்கக்கூடிய காலநிலை தான் அடுத்த வருடம் இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த மாறிக்கொண்டே இருக்கும். அது மாறிக்கொண்டே இருப்பதை போல நம்மளும் நம்மளை மாற்றிக்கணும். ஸோ கோடைக்காலம் வெயில் அதிகமாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி உணவு வகையை மாற்றிக்கணும். பழைய தான் சாப்பிடுவாங்க வீட்டிலலாம் நாளில் காலங்காலத்தால், அது உடம்பை குளிர் ஊட்டும். ஸோ இந்த மாதிரிலாம் இது சிறுதானியங்களில் சிலது வந்து நம்ம இந்த வெயில் காலத்துக்கு பயன்படுத்துவோம், சிலது குளிர் காலத்துக்கு பயன்படுத்துவோம். அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும்.